காகமும் குருவியும். ஒரு சமயம் காலுக்காகவும் விவசாயம் செய்யலான்னு முடிவெடுத்துச்சு. ஆனா அதுக்கு எந்த பயிரை பயிரிடுறதுன்னு ஒரே குழப்பமா இருந்துச்சு. தன்னோட குழப்பத்தை தீர்த்துக்கிறதுக்காக காலுக்காகவும் தான் அம்மாவை வந்து சந்திச்சது. அம்மா, நான் நமக்கு சொந்தமான நிலத்துல பயிரிடலான்னு முடிவு செய்திருக்கேன். நான் எந்த பயிரை பயிர் செய்யணுமா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. மகனே காலு, உனக்கு விவசாயத்துல ஆர்வம் வந்ததை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ சோள பயிர்களை நம்ம நிலத்துல பயிரிடு. சோள பயிர்களுக்கு இப்ப சந்தையில நல்ல விலை இருக்கு. சரிம்மா, நான் இத பத்தி என் மனைவி ராணி கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. காலு, நீங்க என்ன சொல்றீங்க? சோளத்தை பயிரிடணுமா? அதுக்கு எவ்வளோ வேலை இருக்கு தெரியுமா? சோள பயிர்களை நல்லா கவனிச்சுக்கணும், தண்ணி ஊத்தணும், உரம் போடணும், களை பறிக்கணும். என்னால எல்லாம் முடியாது. ராணி, இத நாம 2 பேரும் மட்டும் செய்ய போறதில்ல. நம்ம காட்டுல நல்ல வேலை செய்யற குருவியையும் உதவிக்கு கூப்பிடுவோம். நாமளும் அந்த குருவியும் சேர்ந்து நம்ம நிலத்துல விவசாயம் செய்வோம். கிடைக்கிற லாபத்துல அந்த குருவிக்கும் பாதி கொடுக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்ட 2 காகங்களும் மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. மீனு, நாம 2 பேரும் சேர்ந்து சோள பயிர்களை விவசாயம் செய்யலாம். பயிர்கள் நல்லா விளைஞ்சதும் கிடைக்கிற விளைச்சல்ல நீ பாதி எடுத்துக்கோ, நான் பாதி எடுத்துக்கிறேன். சரி காலுவண்ணா, தாராளமா நாம 2 பேரும் சேர்ந்து விவசாயம் செய்யலாம். ஆனா சோள பயிர்களை விளைவிக்கிறதுல நிறைய வேலை இருக்கு. மீனு, அத பத்தி நீ கவலைப்படாத. எல்லா வேலையிலயும் நானும் காலுவும் சரி பாதியை எடுத்துக்கிறோம். நாளைக்கு காலையில எங்களோட நிலத்துக்கு வந்துடு, நாம சேர்ந்து விவசாயம் செய்யலாம். மறுநாள் காலையில மீனுக்குருவி காகங்களோட வயலுக்கு வந்துச்சு. மீனுக்குருவிக்கு உதவி செய்யறதுக்காக அதனோட பொண்ணு சாராவும் வந்திருந்துச்சு. மீனு, நான் எல்லா சோள விதைகளையும் எடுத்துட்டு வந்துட்டேன். இனிமே நாம இத பயிரிடுற வேலை தான் பாக்கி. மீனு, நீயும் உன் குழந்தையும் சேர்த்து இந்த விதைகளை எல்லாம் பயிரிட்டு நாங்க 2 பேரும் சாயந்தரமா வந்து இந்த விதைகளுக்கு தண்ணீர் ஊற்றுறோம். சரி, நான் சாயந்தரத்துக்குள்ள இந்த வேலையை முடிச்சிடுறேன், நீங்க போயிட்டு வாங்க. உடனே காலுவும் ராணியும் அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. அம்மா, நான் உங்களுக்கு ஒரு விதைகளா எடுத்து தரேன். நீங்க இந்த விதைகளை நிலத்துல விதைங்கம்மா. சரி மகளே, ஆனா விதைகளை எடுக்கும் போது ரொம்ப கவனமா எடுக்கணும், சரியா? அப்படின்னு பேசிக்கிட்டு 2 பறவைகளும் விதைகளை விதைக்கிற வேலைய பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதே சமயத்துல காலுவும் ராணியும் சோம்பேறித்தனமா தங்களோட பொழுத கழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சாயந்தர நேரம் ஆனதுமே மீனுக்குருவியும் அதனோட பொண்ணு சோனுவும் எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டாங்க. இப்படியே 3 நாட்கள் கடந்தது. சோள விதையில இருந்து இப்போ சிறிய சிறிய செடிகள் வளர ஆரம்பிச்சிருந்துச்சு. காலு, ராணி, இந்த சமயத்துல நாம சோள பயிர்களுக்கு தண்ணீர் கொடுக்கணும். நீங்க 2 பேரும் ஆற்றங்கரைக்கு போய் தண்ணீர் எடுத்துட்டு வாங்க. நான் இந்த சோள கதிர்களுக்கு இடையில இருக்கிற தேவையில்லாத செடிகளை பறிச்சு போடுறேன். சரி சரி மீனு, நாங்க போய் தண்ணீர் எடுத்துட்டு இப்ப வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலுவும் ராணியும் அங்கிருந்து பறந்து போனாங்க. மகளே சாரா, இந்த சின்ன செடிகள் தேவையில்லாதது. இது மண்ணுல இருக்கிற சக்திகளை உறிஞ்சிடும். அப்படி உறிஞ்சா நம்ம சோள பயிர்களுக்கு தேவையான சக்தி கிடைக்காது. அதனாலதான் இத பிடுங்கி எறிகிறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு மீனுக்குருவியும் அதனோட குழந்தையும் தேவையில்லாத சின்ன செடிகளை பிடுங்கி எறிஞ்சாங்க. ராணி, எனக்கு ரொம்ப குளிரா இருக்கு. நீ போய் தண்ணீர் எடுத்துட்டு வா, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். அட காலு, இது நல்லா இருக்கே. என்ன போய் வேலை செய்ய சொல்றீங்க? என் அம்மாவோட காட்டுல நிறைய பூக்கள் பூத்து இருக்குதான். அந்த பூக்கள் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நான் அதை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் தான் அம்மாவோட காட்டை நோக்கி பறந்து போச்சு. காலுக்காக நதிக்கரையில உட்காந்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. எல்லா வேலைகளையும் முடிச்ச மீனுக்குருவி கொஞ்ச நேரமா காகங்களுக்கு காத்திருந்துச்சு. ஆனா காகங்கள் வரவே இல்லை. இதனால மீனுக்குருவி காகங்களை தேடி நதிக்கரைக்கு பறந்து போச்சு. அட, இந்த காகங்களை நம்பினா இனிமே வேலைக்காகாது. நாமளே போய் பயிர்களுக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டியதுதான் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி நதிக்கரையிலிருந்து தண்ணீர் எடுத்துட்டு வந்து சோள பயிர்களுக்கு ஊற்றுச்சு. இப்படியே சில தினங்கள் கடந்து போச்சு. மீனுவோட கடின உழைப்பால சோளக்கதிர்கள் இப்போ ரொம்ப நல்லா வளர்ந்துருந்துச்சு. நாம இனிமே இந்த பயிர்களுக்காக இல்லமா செய்யணும். மகளே, இனிமே நாம எந்த வேலையும் செய்ய வேண்டாம். இன்னும் 3 நாட்கள்ல பயிர்கள் அறுவடைக்கு தயாராகிடும். இதை அறுவடை செய்து நமக்கான பங்கை பெற்றுக்க வேண்டியதுதான் அப்படின்னு மீனுக்குருவியும் அதனோட குழந்தையும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் ராணிக்காகவும் வயலை நோக்கி வந்துச்சு. மீனு, நம்ம பயிர்கள் எல்லாம் ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு. நாம இனிமே இதை எப்போ அறுவடை செய்வோம்? ராணி அக்கா,
இன்னும் 3 நாட்கள் கழித்து அறுவடை செய்யலாம். அப்பதான் சோள கதிர்கள் நல்ல தரமான நிலைக்கு வரும். அலு, நீங்க வீட்ல இருந்து நல்லா தூங்கிக்கிட்டே இருங்க. அந்த குருவி சோள பயிர்களை அறுவடை செய்யற அளவுக்கு கொண்டு வந்துடுச்சு. ராணி என்ன சொல்ற? சோளத்தை எல்லாம் அறுவடை பண்ணிடுச்சா அந்த குருவி? நம்மளோட பங்கு எங்க? காலு, அந்த குருவிக்கு பாதி சோளத்தையும் கொடுக்கறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. நீங்க நான் சொல்றபடி செய்யுங்க. எனக்கு மொத்த சோளமும் வேணும். சரி சரி ராணி, நீ என்ன சொல்றியோ நான் அதுபடியே செய்றேன். பிறகு காலுக்காகவும் ராணிக்காகவும் சொன்னபடியே ஒரு லெட்டரை எடுத்துக்கிட்டு மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்துச்சு. இந்த லெட்டரை புல்புல் குருவி உன்கிட்ட கொடுக்க சொல்லுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காகம் மீனுக்குருவி கிட்ட லெட்டரை கொடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. சோனு, இந்த லெட்டர் யார் அனுப்பியிருக்கா? இதுல என்ன எழுதியிருக்குமா? அம்மா, இந்த லெட்டர்ல பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு எழுதியிருக்காங்கம்மா. நீங்க உடனே பாட்டியோட காட்டுக்கு போகணுமா? அம்மாக்கு உடம்பு சரியில்லைங்கிற செய்தியை கேட்டதும் மீனுக்குருவி ரொம்ப வருத்தத்துல அழ ஆரம்பிச்சிடுச்சு. பிறகு வேகமா தான் அம்மாவோட காட்டை நோக்கி மீனுக்குருவியும் சோனுவும் பறந்து போனாங்க. இத தூரத்துல இருந்து பார்த்த 2 காகங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அலு, அந்த குருவி அம்மாவோட காட்டுக்கு போயிடுச்சு. வாங்க வாங்க, சீக்கிரம் அந்த பயிர்களை அறுவடை பண்ணி வித்துடுவோம். இல்ல ராணி, பகல்ல வேண்டாம், ராத்திரி அறுவடை செய்வோம். தான் யாரும் நம்மள பார்க்க மாட்டாங்க. அந்த குருவி வந்து கேட்டா திருட்டு போயிடுச்சுன்னு சொல்லிடலாம். சரியா சொன்னீங்க காலு, இதுதான் நல்ல ஐடியா அப்படின்னு பேசிக்கிட்ட காகங்கள் ராத்திரி நேரம் சோள பயிர்களை அறுவடை செய்து விற்பனை செய்ய ஆரம்பிச்சாங்க. அலு, என்ன இது? நீ இரவு நேரத்துல தான் சோளத்தை அறுவடை செய்து விக்கிற. ஏன் இப்படி செய்துகிட்டு இருக்க? புறானே, அது வேற ஒன்றும் இல்ல. காலையில எனக்கு வேற நிறைய வேலைகள் இருக்கு. அதனால தான் சோள பயிர்களை நான் ராத்திரி அறுவடை செய்யறேன். சரி, நான் எல்லா சோள பயிர்களையும் வாங்கிக்கிட்டு கடைசியா தான் உனக்கு பணம் கொடுப்பேன். சரி சரி புறானே, சீக்கிரம் இந்த சோள பயிர்களை எடுத்துட்டு போங்க. நாளைக்கு எல்லா சோள பயிர்களையும் உங்ககிட்ட கொடுத்துடுவோம். வீட்ல இருந்து காசை எடுத்துக்கிட்டு தயாரா வந்துடுங்க. பிறகு புறாவும் சோள பயிர்களை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. அம்மா, உங்களுக்கு உடம்பு இப்ப எப்படி இருக்கு? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு ஒரு கடிதம் வந்துச்சு. மகளே மீனு, இல்லம்மா, நான் உனக்கு எந்த கடிதத்தையும் எழுதல. உன்னை யாரோ கேலி செய்திருக்காங்க. அம்மா, நாம நாளைக்கு நம்மளோட காட்டுக்கு போகணும்னா ஒரு நாள் கடந்துடுமா? அப்ப நாம சரியான நேரத்துக்கு பயிர்களை அறுவடை பண்ண முடியாது. பரவாயில்ல மகளே, ஒரு நாள் பிந்துச்சுன்னா எதுவும் ஆகாது. நாம அந்த பயிர்களை எல்லாம் அறுவடை செய்திடலாம். இந்த காகங்கள் எதுக்காக திருட்டுத்தனமா இரவுல சோளத்தை விற்பனை பண்றாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த காகங்களுக்கு நான் ஒரு பாடத்தை கத்து கொடுக்கறேன். காலு, ராணி, நான் இன்னைக்கு மொத்த சோள பயிர்களுக்கான காசையும் எடுத்துட்டு வரல. காசு முழுவதும் என் வீட்டில் தான் இருக்கு. என்னை நம்புங்க, நாளைக்கு காலையில சரியா அந்த காசை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துடுறேன். புராண, என்ன இது? இன்னைக்கு எங்களோட காசெல்லாம் தரேன்னு தானே சொன்னீங்க? ராணி, என்னை நம்பு, நான் கண்டிப்பா நாளைக்கு காலையில மொத்த காசையும் உங்ககிட்ட கொடுத்துடுறேன். சரி சரி, நாளைக்கு காலு உங்க வீட்டுக்கு வருவாரு. அவர்கிட்ட எல்லா காசையும் கொடுத்துடுங்க. மறுநாள் காலையில தான் காட்டுக்கு வந்த மீனுக்குருவி சோள பயிர்கள் எல்லாம் அறுவடை செய்யப்பட்டிருக்கிறத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. ஐயோ, சோள பயிர்கள் எல்லாம் எங்க போச்சு? இந்த பயிர்களை எல்லாம் யாரு திருடி இருப்பா? அந்த சமயத்துல ராணிக்காகவும் அந்த பக்கமா வந்துச்சு. மீனு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ இல்லாத நேரம் ராத்திரியோட ராத்திரியா யாரோ சோளத்தை எல்லாம் அறுவடை பண்ணியிருக்காங்க. யாரோ நம்ம சோளத்தை திருடிட்டாங்க மீனு அப்படின்னு ராணிக்காகவும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் காலுக்காகமும் புறாவும் சோளக்காட்டுக்கு வந்தாங்க. ராணி, காலு காசை வசூல் பண்றதுக்காக என் வீட்டுக்கு வந்தான். ஆனா நான் தான் உன்கிட்ட தான் காசு கொடுப்பேன்னு சொல்லி இங்க காசை எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன புறா அந்த காசை 2 குருவிகளுக்கும் பகிர்ந்து கொடுத்துச்சு. மீனு தங்கச்சி, உனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல இல்ல? உன்னை பொய் சொல்லி உங்க அம்மா வீட்டுக்கு போக வச்சது இந்த காகங்கள் தான். அவங்க மொத்த சோளத்தையும் தனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு முடிவெடுத்தாங்க. எனக்கு இந்த எல்லா விஷயமும் தெரியும். அதனால தான் நீ வாரது வரை நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப அந்த சோள அறுவடைக்கான காசை உங்க 2 பேருக்கும் சரிசமமா பங்கிட்டு கொடுத்துட்டேன். மோசமான காகங்களா? என்னோட உழைப்பின் பலன் எங்கேயும் போகாது, அது எனக்கு நல்லா தெரியும். இனிமே என்னைக்குமே நான் உங்க கூட விவசாயம் செய்ய வரமாட்டேன். அவங்களோட திட்டம் வெளியே தெரிஞ்சதுமே காலுவும் ராணியும் எதுவுமே பேச முடியாம தலை குனிஞ்சு நின்னாங்க. குழந்தை, ஒரு சமயம் நாம்பூர் காட்டுல ரொம்ப கடுமையான பனிப்பொழிவு வந்துச்சு. இயல்பை விட அந்த காட்டுல அதிகமான பனி பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இதனால
எங்க பார்த்தாலும் பனியாலேயே மூடி இருந்துச்சு. அந்த காட்டுல வாழ்ந்த பறவைகளுக்கெல்லாம் இந்த பனிக்காலத்தை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. மீனு, நான் 2 நாளா எதுவுமே சாப்பிடல. எனக்கு எங்கேயும் உணவு கிடைக்கல. நீ ஏதாச்சும் சாப்பிட்டியா? லூசி, என்ன செய்யறது? என் குழந்தையும் நேத்துல இருந்தே பசியா தான் இருக்காங்க. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன மீனு, நீ என்ன முடிவெடுத்திருக்க? நான் மனுஷங்க இருக்கிற இடத்துக்கு போய் ஏதாச்சும் உணவு கிடைக்குதான்னு பார்க்க போறேன். மீனு, வேண்டாம். நீ அங்க போனா இறந்துடுவ. மனுஷங்க எல்லாம் ரொம்ப கெட்டவங்க. அவங்க ஒன்னு கொன்னுடுவாங்க. இல்ல லூசி அக்கா, நான் எதுவுமே இப்ப செய்யாம இருந்தேன்னா என் குழந்தை பசியால இறந்து போயிடுவான். என் குழந்தைக்காக நிச்சயமா நான் மனுஷங்க இருக்கிற இடத்துக்கு போகத்தான் போறேன். இதை கேட்ட லூசி புறா காகங்கள் கிட்ட வந்து இப்படி சொல்லுச்சு. காலு ராணி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மீனு உணவு தேடி மனுஷங்க இருக்கிற இடத்துக்கு போக போறாளாம். அது ரொம்ப ஆபத்து. நீங்க எப்படியாச்சும் அவளை தடுத்து நிறுத்துங்க. அச்சச்சோ, ஒரு முறை நான் மனுஷங்க இருக்கிற இடத்துக்கு உணவு தேடி போகும்போது ஒரு வேடன் என்ன துப்பாக்கியால சுட பார்த்தான் தெரியுமா? என்ன பார்த்தாலும் சின்ன பசங்க கல்ல தூக்கி எறிவாங்க. மீனுக்குருவி எடுத்திருக்க முடிவு ரொம்ப தப்பு. நான் இப்பவே அந்த குருவியை போய் தடுத்து நிறுத்துறேன் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் மீனுவோட வீட்டுக்கு வந்துச்சு. மீனு, நீ போகாத. மனுஷங்க இருக்கிற இடத்துக்கு போனா நீ உயிரோட திரும்பி வர மாட்ட. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப மோசமானவங்க. காலு அண்ணா, மனுஷங்க எல்லாரும் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. நான் இப்ப போகலைன்னா என் குழந்தைங்களுக்கு நிச்சயமா உணவு கொண்டு வர முடியாது அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி உணவு தேடி கிராமத்துக்கு பறந்து போச்சு. கிராமத்துல நிறைய இடங்கள்ல உணவுக்காக அலைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரம் மீனுக்குருவி ஒரு வீட்டோட கூரையின் மேல உட்கார்ந்து இருந்துச்சு. இத பார்த்த சின்ன பையன் மீனுக்குருவி மேல ஒரு கல்ல தூக்கி எறிஞ்சா. உடனே மீனுக்குருவி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. பிறகு ஒரு மரத்து மேல உட்கார்ந்த குருவி உணவுக்காக தேடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல ஏதோ ஒரு சின்ன குழந்தை அழுகிற சத்தம் கேட்டுச்சு. அழாத முன்னா, அமைதியாயிரு. உனக்கு பொம்மைகள் வேணுமா? விளையாடு. எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்க? அழாத முன்னா. இந்த சத்தத்தை கேட்டதுமே மீனுக்குருவி அந்த வீட்டுக்குள்ள பறந்து போச்சு. அம்மா, நான் தாலாட்டு பாடினா உங்க குழந்தை அமைதியா தூங்குவான். நான் உங்க குழந்தைக்காக தாலாட்டு பாடவா? குருவி, என் பையனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. பாலும் குடிக்க மாட்டேங்கிறான். பொம்மைகளை எடுத்து விளையாட மாட்டேங்கிறான். உடனே மீனுக்குருவி குழந்தை முன்னாவ வாங்கி தாலாட்டு பாட ஆரம்பிச்சது. தூங்கு 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 கண்ணா தூங்கு, கண்ணை மூடி தூங்கு, குருவி பாடும் பாட்டு. இந்த இனிமையான தாலாட்டு பாட்டை கேட்டதுமே குழந்தை முன்னா ரொம்ப சந்தோஷமா தூங்க ஆரம்பிச்சா. குருவி, நீ என்ன மந்திரம் செய்த? உன் பாட்டை கேட்டதுமே என் குழந்தை தூங்கிட்டானே. அம்மா, நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்க அம்மாவும் இந்த தாலாட்டை தான் எனக்கு பாடினாங்க. நானும் சந்தோஷமா இந்த பாட்டை கேட்டுட்டு தூங்கிடுவேன். குருவி, நீ நாளைக்கும் வரியா? குழந்தைய இந்த மாதிரி தாலாட்டு பாடி தூங்க வச்சா நான் உனக்கு சாப்பிடுறதுக்கு உணவு தரேன். ரொம்ப நன்றி அம்மா. நானும் இந்த கிராமத்துக்கு உணவு தேடி தான் வந்தேன். எங்க கிராமத்துல இருக்கிற உணவு எல்லாம் பனியால மூடிடுச்சு. கவலைப்படாத குருவி, நான் உனக்கு தானியங்கள் தரேன் அப்படின்னு சொன்ன முன்னாவோட அம்மா மீனுக்குருவிக்கு தானியங்களை கொடுத்துச்சு. குருவி, நாளைக்கும் இதே நேரத்துக்கு என் வீட்டுக்கு வா. முன்னாவ நீ தான் தாலாட்டு பாடி தூங்க வைக்கணும். கண்டிப்பா வரேன் அம்மா. இந்த தானியங்களை பார்த்தா என் குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பிறகு மீனுக்குருவி அந்த தானியத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா தன்னோட காட்டுக்கு பறந்து போச்சு. தான் அம்மாவை பார்த்ததுமே குழந்தை ஜக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டான். அம்மா, அம்மா, எனக்கு சாப்பிட தானியங்கள் கொண்டு வந்தீங்களா? நான் ரொம்ப பசியா இருக்கேன். ஆமா ஜக்கு, அம்மா இன்னைக்கு நிறைய தானியங்கள் கொண்டு வந்திருக்கேன். நீ சந்தோஷமா சாப்பிடு. குழந்தை ஜக்கு அந்த தானியங்களை ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டான். பிறகு மீனுக்குருவியும் ஜக்குவும் தன்னோட வீட்டுல படுத்து தூங்குனாங்க. மறுநாள் காலையில மீனுக்குருவி தனக்கு கிடைச்ச தானியங்கள்ல கொஞ்சம் லூசி புறாக்கு கொடுத்துச்சு. இன்னும் கொஞ்சம் தானியங்களை எடுத்து காலுக்கும் ராணிக்கும் கொடுத்துச்சு. எனக்கு இந்த தானியங்களை ஒரு விவசாயியோட மனைவி தான் கொடுத்தாங்க. அவங்களோட குழந்தைய நான் பாட்டு பாடி தூங்க வச்சதுனால எனக்கு இந்த தானியங்களை கொடுத்தாங்க. மீனு, அப்படியா? அப்படி நீ என்ன பாட்டு பாடிதான் அந்த குழந்தைய தூங்க வச்ச? தூங்கு 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 கண்ணா தூங்கு இன்னும் மீனுக்குருவி அந்த தாலாட்டு பாட்டை ராணி காகத்துக்கு பாடி காட்டுச்சு. சரி, எனக்கு நேரம் ஆகிடுச்சு. நான் கிளம்புறேன். விவசாயியோட மனைவி எனக்காக காத்திருப்பாங்க அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி கிராமத்தை நோக்கி பறந்து போச்சு. காலு, நாளைக்கு நானும் அந்த விவசாயியோட வீட்டுக்கு போய் அந்த குழந்தைய தாலாட்டு பாடி தூங்க வைக்கலான்னு நினைக்கிறேன். ராணி,
தயவு செஞ்சு இந்த ஆபத்தான எண்ணம் உனக்கு வேண்டாம். உன்னோட குரல் தாலாட்டு குரல் மாதிரி இருக்காது. நீ பேசாம இந்த தானியங்களை சாப்பிட்டு வீட்ல இருந்து ஓய்வெடு. அதே நேரத்துல விவசாயியோட மனைவியோ மீனுக்குருவி வருகையை எதிர்பார்த்து அந்த மரத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. குழந்தை முன்னாவோ ரொம்ப அழுதுகிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவி வேகமா பறந்து விவசாயியோட வீட்டுக்கு வந்துச்சு. முன்னா முன்னா, நான் வந்துட்டேன், நீ அழாத முன்னா. தூங்கு தூங்கு சின்ன முன்னா தூங்கு, கண்ணை மூடி தூங்கு. மீனுவோட பாட்டை கேட்டதுமே குழந்தை முன்னா ரொம்ப சந்தோஷமா தூங்க ஆரம்பிச்சிட்டான். குருவி, உனக்கு ரொம்ப இனிமையான குரல். உன்னோட பாட்டை கேட்டு எனக்கே தூக்கம் வந்துடுச்சு. விவசாயியோட மனைவி இப்படி சொன்னதுமே மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. இந்த குருவி, உனக்காக நான் இன்னைக்கு சுவையான பழங்களை எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ எனக்கு ரொம்ப பெரிய உதவி செய்திருக்க. பிறகு மீனுக்குருவி அந்த பழக்கூடை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. அப்படியே அன்னைக்கு ராத்திரியும் வந்துச்சு. தூங்கு தூங்கு பூனை குட்டி தூங்கு, மனித குட்டி தூங்கு, தூங்கு 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 தூங்கு. காலு, என்னோட பாட்டை கேட்டீங்களா? எப்படி இருக்கு? நாளைக்கு இந்த பாட்டை பாடிதான் அந்த குழந்தைய தூங்க வைக்க போறேன். ராணி, எனக்கு என்னவோ நாளைக்கு அந்த விவசாயியோட மனைவி கிட்ட இருந்து நீ அடி வாங்கிட்டு தான் வருவேன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறதில்ல. ஆனா ராணிக்காகமும் மறுபடியும் அந்த பாட்டை பாடிக்கிட்டே தான் வீட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சது. அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. அன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாகவே ராணிக்காகவும் கிராமத்தை நோக்கி பறந்து போச்சு. விவசாயியோட மனைவியும் மீனுக்குருவியோட வருகைக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. குழந்தை அழுகிற சத்தத்தை கேட்ட ராணிக்காகவும் அந்த வீட்டுக்குள்ள போச்சு. அம்மா, அந்த குருவி தான் என்னை இன்னைக்கு இங்க அனுப்பி வச்சது. நான் தாலாட்டு பாடி உங்க குழந்தைய தூங்க வைக்கிறேன். சரி, யாரு பாடினா என்ன? சீக்கிரம் காகமே, என் குழந்தைய தூங்கவை. தூங்கு தூங்கு சின்ன முன்னா தூங்கு, பூனை குட்டி தூங்கு, மனித குட்டி தூங்கு. ஆனா ராணிக்காகத்தோட இந்த பாட்டு குழந்தை முன்னாக்கு பிடிக்கல. குழந்தை முன்னா இருந்ததை விட சத்தமா அழ ஆரம்பிச்சுட்டான். ஹே காகமே, நீ என் குழந்தைய ரொம்ப அழ வைக்கிற. என் குழந்தைய என்கிட்ட கொடு. அந்த சமயத்துல மீனுக்குருவியும் வேகமா பறந்து விவசாயியோட வீட்டுக்கு வந்துச்சு. தூங்கு தூங்கு சின்ன முன்னா தூங்கு, கண்ணை மூடி தூங்கு. மீனுவோட குரலை கேட்டதுமே குழந்தை முன்னா சந்தோஷமா தூங்க ஆரம்பிச்சான். விவசாயியோட மனைவியோ ராணிக்காக செய்த செயலை எல்லாம் மீனுக்குருவி கிட்ட சொல்லுச்சு. இதை கேட்ட மீனுக்குருவி ரொம்ப சிரிச்சது. ராணி, உன்னோட தாலாட்டை கேட்டு தூங்கிக்கிட்டு இருந்த குழந்தையும் முழிச்சிடும். என்ன செய்யறது மீனு? எனக்கும் நிறைய தானியங்கள் கிடைக்கும்னு ஆசையில தான் இங்க வந்து இப்படி செய்யறேன். உடனே விவசாயியோட மனைவியோ நிறைய தானியங்களையும் பழங்களையும் அந்த 2 பறவைகளுக்கும் கொடுத்தாங்க. குருவிகளே, நான் தினமும் உங்களுக்கு அதிக பழங்களை கொடுக்கறேன். பனிக்காலம் முடியறது வரை நீங்க சந்தோஷமா சாப்பிடலாம். பிறகு மீனுக்குருவியும் ராணிக்காகவும் அந்த உணவை எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா தங்களோட காட்டுக்கு பறந்து போனாங்க. அது ஒரு அழகான காடு. அந்த காட்டுல மீனு கோமல்னு 2 ஜோடி குருவிகள் வாழ்ந்து வந்தாங்க. 2 குருவிகளுக்கும் சொந்தமா ஒரே ஒரு பசு மாடு இருந்துச்சு. அந்த மாட்டோட பெயர் லாலி. மீனுக்கும் கோமலுக்கும் ரொம்ப நாளா குழந்தை இல்ல. அதனால அவங்க லாலியையே தன்னோட குழந்தையா வளர்த்து வந்தாங்க. தினமும் கோமல் குருவி காட்டுல நிறைய இடத்துல அலைஞ்சு சுவையான புல்கட்டுகளை எடுத்துட்டு வரும். எடுத்துட்டு வந்த புல்கட்டுகளை லாலிக்கு சாப்பிட கொடுக்கும். லாலியும் அதை சந்தோஷமா சாப்பிடும். மீனுக்குருவி தினமும் லாலி கிட்ட இருந்து பால் கறக்கும். லாலி கிட்ட இருந்து கிடைச்ச பாலை தொலைதூரம் இருக்கிற கிராமங்களுக்கு எடுத்துட்டு போகும். அங்கிருக்கிற பறவைகளுக்கு அந்த பாலை விற்பனை செய்யும். இப்படியே அந்த குருவிகளோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா கழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதே காட்டுல ஒரு பேராசை பிடிச்ச நாகமும் வாழ்ந்து வந்துச்சு. அது ஒரு பெரிய மரத்தோட பக்கத்துல இருக்கிற பொந்துல தன்னோட குடும்பத்துக்கு கூட வசிச்சு வந்துச்சு. அந்த நாகத்தோட பெயர் டீனு. டீனுக்கு மோசிங்கிற ஒரு மனைவியும் லியாங்கிற ஒரு மகளும் இருந்துச்சு. ஒரு நாள் காலையில டீனு நாகம் உணவு தேடுறதுக்காக தன்னோட வீட்ல இருந்து வெளியே கிளம்பி போச்சு. காட்டுல ரொம்ப நேரமா அலைஞ்சு தெரிஞ்சு டீனு நாகம் உணவு தேடுச்சு. அப்படி உணவு தேடிக்கிட்டே நாகம் மீனுக்குருவியோட வீட்டு பக்கமா வந்துச்சு. அட, என்னடா இது?
இவ்ளோ நேரமா உணவு தேடிக்கிட்டே இருக்கிறேன். கண்ணுல ஒரு உணவு கூட தென்படலையே. ரொம்பவும் அலைஞ்சு அலைஞ்சு நான் களைப்பாயிட்டேன். இந்த வீட்டுக்குள்ள ஏதாச்சும் இருக்குதான்னு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே டீனு நாகம் மெதுவா லாலியோட வீட்டுக்குள்ள போச்சு. வீட்டுக்குள்ள வந்த டீனு நாகம் அங்க லாலி தனியா நிக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அடடா, பசியா வந்த எனக்கு விருந்தே காத்துக்கிட்டு இருக்கே. பசும்பால் குடிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு. இந்த மாடு கிட்ட இன்னைக்கு பசும்பால் வாங்கி குடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு அந்த நாகம் பேசிக்கிட்டு இருந்தத லாலி கேட்டுச்சு. உடனே அது திரும்பி நாகப்பாம்ப பார்த்துச்சு. என்ன என்ன பாக்குற பசுவே? எனக்கு நீ ஒழுங்கா உன்னுடைய பசும்பாலை கொடுத்தா நான் குடிச்சிட்டு போயிடுவேன். இல்லைன்னா இங்கேயே உன்னை கொத்தி சாகடிச்சிடுவேன். சொல்லு, பசும்பால் குடிக்கவா இல்ல உன்னை நான் சாகடிக்கவா? அட கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? நான் முடியாதுன்னு சொன்னா இந்த பாம்பு என்ன கொத்தி சாகடிச்சிடும். அது மட்டும் இல்ல, பக்கத்துலதான் என் முதலாளி வீடு. என் முதலாளியும் கொன்னிட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்ச லாலி பாம்பு கிட்ட சொல்லுச்சு. சரி நாக பாம்பே, நீங்க தாராளமா என்னோட பசும்பாலை குடிக்கலாம், நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு லாலி சொன்னதுமே டீனு பாம்பு ரொம்ப சந்தோஷமா லாலியோட பசும்பாலை குடிச்சுது. தன்னோட பசி தீர்ந்ததுமே டீனு நாகம் ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மீனுக்குருவி வழக்கம் போல லாலி கிட்ட இருந்து பால் கறக்கிறதுக்காக ஒரு வாளியை எடுத்துக்கிட்டு லாலியோட வீட்டுக்குள்ள போச்சு. வீட்டுக்குள்ள போன மீனுக்குருவி லாலியோட பக்கத்துல கொஞ்சம் பால் சிந்தி இருப்பத பார்த்துச்சு. அடடா, என்ன இது? கொஞ்சம் பால் கீழே சிந்தி இருக்கு. லாலியோட காம்பலையோ எந்த பாலும் இல்ல. பாலெல்லாம் யார் குடிச்சிருப்பா? அப்படி மீனுக்குருவி சொல்லிக்கிட்டு இருந்த நேரம் மீனுக்குருவியோட கணவர் பிரவுனி லாலிக்கு சாப்பிடுறதுக்காக சுவையான புல்கட்டுகளை எடுத்துக்கிட்டு லாலியோட வீட்டுக்குள்ள வந்துச்சு. என்ன மீனு, எதையோ ரொம்ப தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்க? என்னாச்சு? இங்க பாருங்க, லாலியோட பால் கீழே சிந்தி இருக்கு. அது மட்டும் இல்ல, லாலியோட காம்பலையோ எந்த பாலும் இல்ல. இந்த பாலெல்லாம் எங்க போச்சு? யார் குடிச்சிருப்பான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அட மீனு, ஒருவேளை லாலிக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லாம இருக்கலாம், அதனால பால் கொடுக்காம இருக்கலாம். நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த ரெண்டு குருவிகளும் பேசிக்கிட்டாங்க. அப்படியே மறுநாள் காலையிலயும் வந்துச்சு. டீனு நாகம் வழக்கம் போல லாலி கிட்ட இருந்து பால் குடிக்கிறதுக்காக மீனுவோட வீட்டை நோக்கி வந்துச்சு. லாலி தனியா நின்னுகிட்டு இருந்தத பார்த்த நாகப்பாம்பு மெதுவா லாலியோட பக்கத்துல போச்சு. என்ன, இன்னைக்கும் நீ வந்துட்டியா? நேற்றுக்கே என்னால என் முதலாளிக்கு பசும்பால் கொடுக்க முடியல. இப்படி தினமும் மொத்த பாலையும் நீயே குடிச்சிட்டா என் முதலாளிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் நாகமே? நீ என்ன வேணா சொல்லிக்கோ, அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. என்ன நீ உன் முதலாளி கிட்ட காட்டி கொடுத்த, உன்னையும் உன் முதலாளியும் சேர்த்து நான் சாகடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு டீனு நாகம். லாலியும் வேற வழி இல்லாம நாகப்பாம்புக்கு பசும்பால் கொடுத்துச்சு. மொத்த பாலையும் குடிச்ச நாகம் தன்னோட குடும்பத்துக்கும் ஒரு வாழை இலையில கொஞ்சம் பாலை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி வந்துச்சு. டீனு நாகத்தோட பொண்ணு லியா அந்த பாலை ரொம்ப சந்தோஷமா குடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்த பசும்பால் ஏதுங்க? எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க? மோசி, இங்க பக்கத்துல ரெண்டு குருவிக ஒரு பசுமாடை வளர்க்குது. அந்த மாட்டுக்கிட்ட இருந்துதான் நான் இந்த பாலை எடுத்துட்டு வந்தேன். இனிமே தினமும் நமக்கு சுவையான பால் கிடைக்கும். அப்படியா? ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. நம்மளோட பொண்ணு லியா சத்தான பாலை குடிச்சா சீக்கிரம் வளர்ந்துடுவா. அப்படி பேசிக்கிட்ட ரெண்டு நாகங்களும் தங்களுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க. அதே சமயத்துல மீனுவும் பிரவுனியும் பால் கறக்கிறதுக்காக லாலியோட வீட்டுக்குள்ள போனாங்க. நேத்து மாதிரியே இன்னைக்கும் லாலியோட காம்புல பால் இல்ல. பாலும் கீழே சிந்தி இருந்துச்சு. இத பார்த்த ரெண்டு குருவிகளுக்கும் சந்தேகம் வந்துச்சு. இங்க பாத்தீங்களா, நான் நேற்றுக்கே சொன்னேன்ல, லாலியோட பசும்பாலை யாரோ திருடி குடிச்சிருக்காங்க. ஆமா மீனு, நீ சொன்னது உண்மைதான். இப்போ நான் ஒத்துக்கிறேன். இது யாருன்னு நாம கண்டுபிடிச்சே ஆகணும். இன்னைக்கு போட்டோம், நாளைக்கு காலையிலேயே நாம ஒளிஞ்சிருந்து இந்த வேலையை யாரு செய்யறான்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்த ரெண்டு குருவிகளும் மறுநாள் காலையில ரொம்ப சீக்கிரமாவே லாலியோட வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அதே சமயத்துல டீனு நாகம் வழக்கம் போல உணவு தேட கிளம்ப ஆரம்பிச்சது. லியா குட்டி, அப்பா நேத்துக்கு மாதிரியே உனக்கு ஒரு சுவையான பசும்பால் எடுத்துட்டு வரேன். எந்த சேட்டையும் பண்ணாம வீட்டுல சமத்தா இருக்கணும், சரியா? அப்பா
இன்னைக்கு நானும் உங்க கூட உணவு தேட வரேன்பா, ப்ளீஸ் என்னையும் கூட்டிட்டு போங்க. ஆமாங்க, நம்ம பொண்ணும் வளர்ந்துட்டா, இனிமே அவளுக்கு வேட்டையாடுறது எப்படின்னு நம்ம கத்து கொடுக்கணும். இன்னைக்கு அவளையும் உங்க கூட அழைச்சிட்டு போங்க அப்படின்னு மோசி சொன்னதுமே டீனு நாகம் தன்னோட பொண்ணு லியாவை கூட்டிக்கிட்டு உணவு தேடுறதுக்காக அங்கிருந்து புறப்பட்டு போச்சு. லாலியோட வீட்டு பக்கமா வந்ததுமே டீனு நாகம் தன்னோட பொண்ணு லியாவை ஒரு மரத்தடியில ஒளிச்சு வச்சது. ஒரு வாழை இலைய பறிச்சு தன்னோட பொண்ணு முன்னாடி போட்டுட்டு டீனு நாகம் சொல்லுச்சு, லியா, நீ இந்த இலைக்கு பக்கத்துல இங்கேயே மறைஞ்சு நின்னுக்கோ, யாரோட கண்லயும் பற்றாத. நான் அந்த வீட்டுக்குள்ள போய் யாராச்சும் இருக்கிறாங்களான்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன நாகம் சத்தமே இல்லாம மெதுவா லாலியோட வீட்டுக்குள்ள போச்சு. வீட்டுக்குள்ள போன நாகம் அங்க மீனும் பிரௌனியும் மறைஞ்சிருக்கிறத பார்க்கல. வழக்கம் போல அது லாலி கிட்ட இருந்து பசும்பால் குடிக்க ஆரம்பிச்சது. அங்க பாத்தியா மீனு, அந்த பாம்புக்கு எவ்வளவு திமிர் இருந்தா நம்ம லாலி கிட்ட இருந்து பசும்பால் திருடி குடிக்குது. அந்த பாம்பை நான் சும்மா விட மாட்டேன். வேண்டாம் பிரௌனி, அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க, நாகப்பாம்புகள் ரொம்ப ஆபத்தானது. ஆனா கோபத்தோட உச்சில இருந்த பிரௌனியோ மீனு சொன்ன எதையும் கேட்காம நாகப்பாம்பு மேல ஒரு பெரிய வாளிய தூக்கி போட்டுச்சு. வாளி தலைமையில விழுந்ததுமே நாகப்பாம்பு அந்த இடத்திலேயே பரிதாபமா இறந்து போச்சு. பாம்பு இறந்ததை பார்த்த லாலியும் அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போய் நின்னுச்சு. என்ன பிரௌனி இது, அவசரப்பட்டு இந்த பாம்பை கொன்னுட்டீங்க? மீனு, உனக்கு ஒன்னும் தெரியாது. இந்த பாம்பை நான் உயிரோட விட்டிருந்தா அது நம்ம எல்லாரையும் சாகடிச்சிருக்கும். இந்த பாம்புக்கு இதுதான் சரியான தண்டனை. ஆமாம்மா, ஐயா சொல்றது சரிதான். இந்த பாம்பு இத்தனை நாளா உங்களை கொன்னுடுவேன்னு என்ன மிரட்டுச்சு. அதனால தான் நான் உங்கள்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லல. கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவி இறந்து போன டீனு பாம்போட உடம்ப தான் வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரத்துல எடுத்துக்கொண்டு கீழே போட்டுச்சு. இத அந்த பாம்போட பொண்ணு லியா பாத்துக்கிட்டே இருந்துச்சு. மீனுக்குருவி ரொம்ப தூரம் போனதும் லியா மெதுவா நடந்து தன்னோட அப்பா கிட்ட வந்துச்சு. ஒரு வாழை இலையில இறந்து போன தன்னோட அப்பா உடலை எடுத்துக்கிட்டு லியா பாம்பு அழுதுகிட்டே அங்கிருந்து போச்சு. அன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா காட்டுல இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. மோசியோ தான் பொண்ணு மற்றும் கணவருக்காக அந்த பெரிய மரத்துல ஏறி உட்கார்ந்து காத்துக்கிட்டு இருந்துச்சு. லியா பாம்பு அழுதுகிட்டே தான் அப்பா உடலை தூக்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. குழந்தை லியாவோ ரொம்பவே அழுதுகிட்டு தான் பார்த்த எல்லா விஷயத்தையும் தன்னோட அம்மா கிட்ட சொல்லுச்சு. இத கேட்ட மோசி ரொம்ப கோவம் ஆகிடுச்சு. லியா, நீ அழாத. என் கணவரை கொன்னவங்கள நான் என்னைக்குமே பழி வாங்காம விட மாட்டேன். நாளைக்கே அந்த பறவைகளுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். அப்படியே மறுநாள் காலையில ஆச்சு. மோசியோ தான் கணவரை கொன்னவங்கள பழி வாங்குறதுக்காக லாலியோட வீட்டுக்குள்ள மெதுவா போச்சு. யார் நீ, இங்க எப்படி வந்த? ஓ, நீதான் அந்த பசுமாடா? என் கணவர் இறக்குறதுக்கு நீதான் காரணமா இருந்தியா? உன்னை இப்ப நான் என்ன பண்றேன் பாரு. அப்படி சொல்லிக்கிட்டே மோசி ரொம்ப வேகமா தன்னோட விஷத்தை பசுமாடோட கால்ல செலுத்துச்சு. வீட்டுக்குள்ள இருந்த மீனுக்கும் பிரௌனிக்கும் லாலி கத்துற சவுண்ட் கேட்டுச்சு. பிரௌனி, லாலி ஏதோ வித்தியாசமா கத்துது. லாலிக்கு ஆபத்துன்னு நினைக்கிறேன், வாங்க இப்பவே போய் பார்க்கலாம். அப்படி சொல்லிக்கிட்டே ரெண்டு பறவைகளும் ரொம்ப பதட்டத்தோட லாலியோட வீட்டுக்கு போனாங்க. உடம்பு முழுக்க விஷம் ஏறின லாலியோ கண்ணுலயும் வாயிலையும் நொர தொழுனபடியே கீழே விழுந்துடுச்சு. இத பார்த்த மீனுவும் பிரௌனியும் கண்ணீர் விட்டு கதறி அழுதாங்க. லாலி, லாலி எழுந்துரு லாலி, உன்னை யார் இப்படி பண்ணாங்க? வேற யாரும் இல்ல, நான் தான் இப்படி பண்ணேன். இனிமே உங்களால உங்க லாலிய பார்க்கவே முடியாது. இல்ல வேண்டாம், தயவு செஞ்சு என் லாலிய திருப்பி என்கிட்ட கொடுத்துரு. அதுக்கு பதிலா நீ என்ன கேட்டாலும் நான் கொடுக்கறேன். ஆமா பாம்பே, என்ன மன்னிச்சிடு. முன் கோபத்தால நான் உன் கணவரை கொன்னுட்டேன். அதுக்கு பதிலா நீ எங்க கிட்ட இருந்து என்ன கேட்டாலும் நாங்க ரெண்டு பேரும் உனக்கு தரோம். ஓ அப்படியா, இது நல்லா இருக்கே. அப்படின்னா உங்களுக்கு பிறக்க போற குழந்தைய எனக்கு கொடுக்கணும். இதுக்கு சம்மதம்னா லாலிய நான் காப்பாத்துறேன் அப்படின்னு மோசி பாம்பு சொன்னதுக்கு ரெண்டு குருவிகளும் சம்மதிச்சாங்க. உடனே அந்த பாம்பு லாலியோட உடம்புல இருந்த எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு அங்கிருந்து போயிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே லாலி பழையபடியே ரொம்ப ஆரோக்கியமா எழும்பி நின்னுச்சு. ஐயா, அம்மா,
எனக்கு என்ன ஆச்சு? அந்த பாம்பு போயிடுச்சா? இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு லாலி கேட்டதுமே 2 குருவிகளும் நடந்த எல்லா விஷயத்தையும் லாலி கிட்ட சொன்னாங்க. இத கேட்ட லாலியும் ரொம்ப கஷ்டத்தோட கதறி அழுதுச்சு. ஐயா, அம்மா, எதுக்காக என் உயிரை காப்பாத்துனீங்க? ரொம்ப நாளா உங்களுக்கு குழந்தை இல்ல. இப்போதைக்கு என் உயிரை காப்பாத்துறதுக்காக பிறக்க போற உங்க குழந்தைய நீங்க பலி கொடுத்திருக்கிறீங்களே. லாலி, நீ அழாத. நீ தான் எங்களுக்கு குழந்தை. உன் உயிரை தான் எங்களுக்கு முக்கியம். உனக்காக நாங்க 2 பேரும் என்ன வேணா செய்வோம். இந்த மாதிரியே கொஞ்ச நாட்கள் கடந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் மீனுக்குருவி தன்னோட வீட்ல ஒரு முட்டையை இட்டுச்சு. தன்னோட குழந்தைய அந்த பாம்புக்கு கொடுக்க போறோம்னு நினைச்ச மீனுக்குருவி ரொம்ப வருத்தத்துல இருந்துச்சு. இந்த மாதிரியே கொஞ்ச நாட்கள் கடந்து போச்சு. ஒரு நாள் அந்த முட்டையில இருந்து ஒரு அழகான சின்ன குருவி வெளியே வந்துச்சு. என்னங்க, நம்ம குழந்தை எவ்வளவு அழகா இருக்கா பாருங்க. இந்த குழந்தைய அந்த பாம்பு கிட்ட கொடுக்க எனக்கு மனசே இல்லைங்க. அழாத மீனு, நாம நம்ம குழந்தைய தியாகம் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா அந்த பாம்பு மறுபடியும் நம்ம லாலிய கொன்னுடும். நான் செய்த தப்பால எல்லாருக்குமே இப்ப கஷ்டம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தன்னோட எஜமான்கள் பேசிக்கிட்டு இருந்தத ஜன்னல் வழியா லாலி கேட்டுடுச்சு. இத கேட்ட லாலி ரொம்ப வருத்தத்தோட கதறி அழுதுச்சு. என்னால என் எஜமான்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. நானே அந்த பாம்பு கிட்ட போய் இதுக்கு ஒரு வழி பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே லாலி ரொம்ப வருத்தத்தோட அந்த பாம்போட வீடு இருக்கிற திசைய நோக்கி போச்சு. நரியண்ணே, மூசிங்கிற ஒரு பாம்போட வீடு இங்க எங்க இருக்கு? இப்படியே நேரா போனா ஒரு பச்சை மலை வரும். அந்த மலை அடிவாரத்துல ஒரு பொந்து இருக்கு. அங்கதான் அங்க பாம்பு இருக்கு. பார்த்து, அது ரொம்ப மோசமான பாம்பு அப்படின்னு சொல்லிச்சு குள்ளநரி. லாலியும் குள்ளநரி சொன்ன இடத்த நோக்கி போக ஆரம்பிச்சது. லாலியும் ரொம்ப தூரம் நடந்து குள்ளநரி சொன்ன இடத்துக்கு வந்து சேர்ந்துச்சு. மூசி பாம்பே, மூசி பாம்பே, நான் லாலி வந்திருக்கேன். தயவு செஞ்சு வெளியே வாங்க. நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? மரியாதையா உன் எஜமானோட குழந்தைய இங்க அனுப்பி வை. இல்லைன்னா நான் வந்து உன் எஜமான சாகடிச்சிடுவேன். நான் தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம். நீ என்ன சாப்பிடு. தயவு செஞ்சு என் எஜமானியும் அவங்க குழந்தையும் விட்டுரு அப்படின்னு லாலி அந்த பாம்பு கிட்ட ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அதே சமயத்துல லாலிய வீட்ல காணாத மீனுவும் கோமலும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்னங்க, லாலி நிச்சயமா அந்த பாம்போட வீட்டுக்கு தான் போயிருக்கணும். என் கூட வாங்க, நாம லாலிய போய் காப்பாத்தியே ஆகணும். உடனே மீனுவும் பிரௌனியும் தன்னோட குழந்தைய தலையில தூக்கிக்கிட்டு அந்த பாம்பு இருக்கிற இடத்த நோக்கி வேகமா போனாங்க. மூசி பாம்பே, இந்தா, இது என்னோட முதல் குழந்தை. நீ கேட்டபடியே உன்கிட்ட நான் கொடுத்துட்டேன். என்னோட லாலிய என் கூட வீட்டுக்கு அனுப்பி வை. முதலாளி அம்மா, நீங்க ஏன் இங்க வந்தீங்க? உங்க குழந்தைய தூக்கிக்கிட்டு இங்க இருந்து போயிடுங்க. நான் பாத்துக்கிறேன். பாம்பே, நீ முதல்ல என்ன கொன்னுடு. என் முதலாளி அம்மாவும் என் எஜமானும் நல்லா வாழணும். அவங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்த பாம்பு திடீர்னு ஒரு ராஜமாணிக்கத்தை எல்லார் முன்னாடியும் வச்சுது. என்ன பாக்குறீங்க? நீங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற அன்பை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரௌனியோட அவசர புத்தியால தான் என் கணவர் இறந்தாரு. ஆனா உங்களோட அழகான குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு எனக்கு எந்த மனசும் வர மாட்டேங்குது. மீனு, இந்த மாணிக்கத்தை புதுசா பிறந்த உன் குழந்தைக்கு நான் ஆசீர்வாதமா கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிச்சு மோசி பாம்பு. அந்த குருவி குடும்பம் மோசி பாம்புக்கு நன்றி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா தங்களோட வீட்டை நோக்கி போனாங்க. அன்னையில இருந்து மீனு, பிரௌனி, லாலி, மீனுவோட குழந்தை 4 பேரும் ரொம்ப சந்தோஷமா அந்த வீட்டுல வாழ்ந்தாங்க. பசங்களா, இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கிறோம்னா, அன்பு, பாசம், விட்டு கொடுக்கிற குணம், ஒருவர் மற்றவங்களுக்கு செய்யற தியாகம், இது எல்லாம் இருக்கிற குடும்பத்தை எந்த சக்தியாலையும் பிரிக்க